குட் மார்னிங் எவ்ரிஒன். ஸோ நம்ம வந்து நேத்தி வந்து 4 ஹார்ஸில் வந்து நிஃப்டி வந்து டபுள் டாப் போட்டிருக்கு அப்படின்ட்டு நம்ம சொன்னப்ப, இன்னைக்கும் அதுக்கேத்த மாதிரி கீழும் குறைஞ்சு தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நிஃப்டி வந்து டபுள் டாப் போட்டிருக்கு. அது வந்து கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பட் இன்னும் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் டாப் வந்து ஆக்டிவேட் ஆகல. அது எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ரெட் கலர் ரெக்டாங்கிள் பாக்ஸை வந்து கீழே இறங்கும்போது தான் அது வந்து உங்களுக்கு டபுள் டாப்புங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகும். அப்படி கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா 23,800க்கு கீழே வந்து இன்னைக்கு வந்து க்ளோசிங் வைக்கணும். அப்படி வச்சாங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு 23,600 இருக்கும். அதுக்கும் அடுத்த சப்போர்ட் வந்து 23,400 இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து இன்னும் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு. இதுவே ரெசிஸ்டன்ஸா இருக்கு அப்படின்னா, இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸா உங்களுக்கு 15 ஹார்ஸ்ல வந்து இன்னைக்கு சொல்றேன். 15 மினிட்ஸ்ல. ஸோ 24,000 அபவ் போணுச்சு அப்படின்னா, இன்னைக்கான புல்லிஷ் வந்து வரும். இது வந்து ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு வந்து ட்ரிபிள் பாட்டம் மாதிரி உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கன்ஃபர்மேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கேப் அப் வந்து தேவைப்படும். கேப் அப் நடந்தா மட்டும் தான் இது வந்து ட்ரிபிள் பாட்டமா மாறி உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் போய் ரீச் ஆகும் உங்களுக்கு 2400. ஸோ 2400க்கு போகணும் அப்படின்னா, அந்த கேப் அப் வந்து நமக்கு வந்து 24,000 அபவ் வந்து நமக்கு வந்து ப்ரீ ஓப்பனிங் வந்து கேப் அப் கிடைக்கணும். அப்படி கிடைச்சது அப்படின்னா, இது வந்து இவ்வளோ தூரம் போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு இன்னைக்கு. அதையும் மீறி மேலே போணுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்கே 24,180 190ன்னு வச்சுக்கோங்களேன். 24,190 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து போகும். பட் ஆனால் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு இங்கேருந்து வர இந்த 24,250 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃப்ரெஷ் புல்லிஷ் பையிங் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,250 அபோவ் தான் ஃப்ரெஷ் புல்லிஷ் பையிங்லாம் வரும் உங்களுக்கு. அது வரைக்கும் இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி தான் எடுத்துகிட்டு போகும். இன்கேஸ் அது மேலே போனாலும். ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து இந்த 2 ஹார்ஸ்லேருந்து ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து இப்போ வந்து புதுசா இன்னொரு ட்ரெண்ட் ஃபார்மேஷன் இன்சைட்ல வந்திருக்கு. ஸோ இதுதான் நேத்தி வந்து நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படி ஆக்ட் ஆனது வந்து இங்க வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இதோட சப்போர்ட் கிட்ட வந்து ஒரு 3 கேண்டில்ஸ் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. 2 ஹார்ஸ் கேண்டில்ல. ஸோ இப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் வந்து இப்போ புதுசா வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டவுன் ட்ரெண்ட வந்து எப்போ உடைக்குதோ அப்பலேருந்து வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவா திருப்பியும் இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி மூவ் ஆகும். டவுன் ட்ரெண்ட உடைக்கல அப்படின்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னும் நெகட்டிவ்ல தான் கன்டின்யூ ஆகும் உங்களுக்கு. ஸோ அதுவரைக்கும் நம்ம வந்து அ எது வரைக்கும் சப்போர்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 57,200 300 வச்சுக்கோங்க. 57,300ங்கிற பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கான சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு பிரைமரி சப்போர்ட்டா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 4, 5 கேண்டில்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுற இடமா உங்களுக்கு 57,450 அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கும். இதுலேருந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து எஸ்கேப் ஆனாலும், அது வந்து எப்போ திருப்பியும் பாசிட்டிவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 58,000 அபவ் போனா மட்டும் தான் பாசிட்டிவா மாறும். அதுவரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கேருந்து இப்படி சைட்வேஸ் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு பேங்க்குக்கான மொமெண்டம் இல்ல அப்படின்னா. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு 58,000 வந்து கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 58,250 அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் 58,420 அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 58,710 ஓகே. 58,710 அப்படிங்கிறது வந்து டார்கெட்டா இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட டார்கெட். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி மெட்டலை பொறுத்தவரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு புல்லிஷ் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த மாதிரி நிஃப்டி மெட்டலில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பிகாஸ் அது வந்து சப்போர்ட் எடுத்ததுனால நமக்கு வந்து புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ நேத்தி நம்ம சொன்ன மாதிரி புல்லிஷ் கேண்டில் வந்ததுனால நேத்தி மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு 2-3% வந்து மூவ் ஆயிருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஃபோசிஸ் பார்த்தோம் நேத்தி. ஒரு சப்போர்ட் ஏரியால இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பிரைமரி ட்ரெண்ட உடைச்சு உள்ளார நுழைஞ்சதுனால, அது வந்து ரீட்ரேஸ்மென்ட்டுக்காக மேல வரும்ன்ட்டு பார்த்தோம். ஸோ ரீட்ரேஸ்மென்ட்டுக்கு வர்றதுக்கான அறிகுறியா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டோஜி கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. இங்க வந்து உங்களுக்கு இத வந்து மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கிரீன் கேண்டில் பிரிண்ட் ஆனுச்சு அப்படின்னா, மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் அப்படின்ட்டு சொல்லுவோம் கேண்டில் ஸ்டிக்ஸ்ல. ஸோ இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் போயிட்டு ரீட்ரேஸ்மென்ட் வரும். 1124 தான் இப்பயும்
இதுவும் இதுக்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இந்த கிரீன் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் தான் திருப்பியும் வந்து ஒரு பெரிய ஃபால் நடக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு இந்த கிரீன் கேண்டில் பிரிண்ட் ஆறதுக்கு வந்து நமக்கு வந்து டவ் ஜோன்ஸ் இருக்குல்ல, அமெரிக்கன் மார்க்கெட். ஸோ அது வந்து பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஸோ டவ் ஜோன்ஸ் மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவா முடிஞ்சதுனால, உங்களால வந்து இன்னைக்கு ஐடில வந்து ஒரு லிட்டில் பிட் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நிஃப்டி ஃபார்மாவ பார்ப்போம். நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ வரைக்குமே இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் சப்போர்ட்டுக்கும் நடுவில் தான் இருக்குது. இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக கொஞ்சம் தூரம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நிஃப்டி ஃபார்மாக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்குது. ஒன்ஸ் அது பிரேக் அவுட் ஆச்சு, அதாவது ஒரு ஸ்ட்ராங் கேண்டலில் பிரேக் அவுட் ஆனுச்சு அப்படின்னா இந்த ஃப்ளாகோட உங்களுக்கு டார்கெட் வந்து அங்கே போய் முடியும். அது இன்னும் நியூ ஆல் டைம் ஹை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் நிஃப்டி ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நிஃப்டி ஆட்டோ வந்து நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேக்குள்ளார தான் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இந்த சைட்வேக்குள்ளார ட்ராப் ஆகிருக்கிற நிஃப்டி ஆட்டோ வந்து உங்களுக்கு கீழே சப்போர்ட்டாக உங்களுக்கு 25,560 வரும். அதே மாதிரி மேலே வந்து ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு 27,174 வருது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்குள்ளார இப்போதைக்கு ட்ராப் ஆகிருக்கு நிஃப்டி ஆட்டோ. ஸோ இதுலேருந்து வெளியில் வந்தால் தான் ஃப்ரெஷ் செல்லிங்கோ இல்லை ஃப்ரெஷ் பையிங்கோ நிஃப்டி ஆட்டோவுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ. ஹோப் உங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.